ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படம் தான் சிங்கிள். ஸோ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது அமேசான் ப்ரைம் வீடியோவில். படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ரீ விஷ்ணு, இவானா, கெத்திகா சர்மா, வெண்ணலா கிஷோர், விடிவி கணேஷ் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. கார்த்திக் ராஜு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். கதையோட ஹீரோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் இவர் மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை வந்து சந்திக்கிறாரு. பார்த்ததுமே இவருக்கு பிடிச்சி போகுது, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி நம்ம ரொம்ப வருஷமாக சிங்கிளாக இருந்துட்டோம், இந்த பொண்ணை நம்ம எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காரு. ஸோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்துட்டு சில விஷயங்கள் வந்து பண்ணுறாரு. அந்த சில விஷயங்கள் இவருக்கே வந்துட்டு எதிராக அமையுது. அதாவது இவரை வேற ஒரு பொண்ணும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பொண்ணுகளும் ஹீரோவோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு, ஃபைனலா நம்ம ஹீரோ தான் லவ் பண்ண பொண்ணோட சேர்ந்தாரா, இல்ல இவரை லவ் பண்ற அந்த பொண்ணோட சேர்ந்தாரா, இல்ல கடைசி வரைக்கும் இவர் வந்து சிங்கிளாவே இருந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த சிங்கிள் படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சிங்கிளாவே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் தெரியும் கல்யாணம் ஆகாம லவ் இல்லாம எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த சில விஷயங்களை இந்த படத்துல வந்து டைலாக் மூலமாகவும் ஸ்ரீ விஷ்ணுவோடைய அந்த ஆக்டிங் மூலமாகவும் வந்து நிறைய இடங்கள்ல சூப்பராகவே காமெடியாக ஃபன்னியாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இவரு கூடவே வெண்ணலா கிஷோர் ஆகட்டும், இவங்க 2 பேத்துக்குமான அந்த காம்பினேஷன் சீக்வென்ஸ் படத்தில் ஃபுல்லாகவே வரும். அதெல்லாமே ஃபன்னியாக ஜாலியாக கலகலப்பாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இவங்க போக படத்தில் விடிவி கணேஷ் வரக்கூடிய இடங்களும் வந்துட்டு நல்லா காமெடியாக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் ஒரு ஜாலியான ரொமான்டிக்கல் காமெடி படம். இதில் லாஜிக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பெருசாக பார்க்காம கம்ப்ளீட்டாக ஒரு காமெடி என்டர்டெய்னர் படமாக தான் இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் கதை வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு கதையாக இருந்தாலும் ஹீரோ யார் கூட சேர போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு கடைசி வரைக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அது போக ஒரு சில லவ் படங்களில் வந்துட்டு கடைசியாக ஹீரோ விட்டுட்டு வேற ஒருத்தங்களை நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ண போவாங்க. ஃபைனலாக ஹீரோ கூடயே வந்து சேர்ந்துருவாங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு. ஸோ அந்த சீக்வன்ஸே வந்துட்டு இந்த படத்தில் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து செம்ம காமெடியாக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி நல்ல கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படத்துக்கான அந்த ரன் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் கிறிஸ்பாக வந்து கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ படத்தில் இருக்கக்கூடிய 2 ஹீரோயின்ஸும் அவங்கவுங்க ரோலை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. கித்திகா சர்மா, இவானா 2 பேருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. படத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோஇன்சிடென்ட் வந்து அநியாயத்துக்கு நடக்கும். என்னதான் நம்ம லாஜிக் பார்க்க வேணாம் அப்படின்னு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இது அநியாயத்துக்கு ஓவரா இல்லை அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தோண வைக்கும். மற்றபடி ஓவராலாக இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படம் மெயினாக யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் வந்துட்டு தமிழில் சில சாங்ஸ் வந்து டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த அளவுக்கு இல்லை. பட் தெலுங்கில் கேட்டு பார்த்தா சாங்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இந்த தமிழ் டப்பிங்லேயும் படத்தில் வரக்கூடிய அந்த காமெடியான சீக்வன்ஸ் வந்து நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாங்க. டைலாக்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.